வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் ஓரங்கட்டப்படும் மாஜி அமைச்சர்கள். காரில் ஏற வந்த செல்லூர் ராஜுவை கீழே இறக்கிவிட்டு அவமதித்த எடப்பாடி. தென் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிருப்தி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கட்சியின் மூத்த நிர்வாகியான செல்லூர் ராஜுவை தனது காரில் ஏற விடாமல் இறக்கிவிட்ட எடப்பாடி பழனிசாமியின் செயலால் தென் மாவட்ட அதிமுகவினர் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தலைமை பொறுப்பிற்கு வந்த பிறகு மூத்த நிர்வாகிகளை ஓரங்கட்டுவதாக கட்சியினர் மத்தியில் பேச்சு உள்ளது. குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் விவகாரங்களில் இவர்கள் சார்ந்த சமூகத்தினராக உள்ள மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்வதில்லை என்றும், குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றும், மூத்த நிர்வாகிகளுக்கு எதிரானவர்களை கட்சிக்குள் வளர்த்து விடுவதாகவும் கூறுகின்றனர். மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன், செல்லப்பா ஆகியோர் தனித்தனி அணியாக இருந்து அரசியல் செய்து வருகின்றனர். இவர்களில் யார் பெரியவர் என்ற அரசியல் யுத்தம் செல்லூர் ராஜுவிற்கும் உதயகுமாருக்கும் இடையே போய் கொண்டிருக்கிறது. அதே நேரம் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் விவகாரங்களில் செல்லூர் ராஜு தரப்பு அடங்கி வாசிப்பதும், உதயகுமாரோ விமர்சனத்தின் உச்சிக்கே சென்று தாக்குவது எடப்பாடியின் கவனத்திற்கு சென்றுள்ளது. இதுபோல் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கட்சியினர் மத்தியில் ராஜேந்திர பாலாஜி செல்வாக்குடன் உள்ளார். இதனை விரும்பாத அவரது எதிர்த்தரப்பு அங்கு அவருக்கு எதிராக ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளராக இருந்த ராஜவர்மன், மாஜி அமைச்சர்கள் மா.பா. பாண்டியராஜன் மற்றும் வைகை செல்வன் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை மாஜி அமைச்சர் பாஸ்கரன் தரப்பை புறக்கணித்துள்ள எடப்பாடி, தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவான செந்தில்நாதன் தரப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். மாஜி அமைச்சரான பாஸ்கரனை கண்டுகொள்வதில்லை. குறிப்பாக கடந்த வாரம் சிவகங்கை மாவட்ட சுற்றுப்பயணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி வந்தபோது கூட பாஸ்கரன் தரப்பை கண்டுகொள்ளவே இல்லை. பேசிய இடத்திலும் அவரது பெயரை உச்சரிக்கவில்லை. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த பாஸ்கரனை சந்தித்து நலன் விசாரிக்கவில்லை. இப்படித்தான் சிவகங்கை மாவட்ட அரசியல் எடப்பாடி எதிர்கொள்கிறார். ராமநாதபுரத்திலோ மூத்த நிர்வாகியான அன்வர் ராஜாவை கண்டுகொள்ளவில்லை. இதனால் அவர் திமுகவிற்கு சென்று விட்டார். மற்றொரு மாஜி அமைச்சரான மணிகண்டன் தரப்பிற்கு எடப்பாடி தரப்பு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மாறாக தற்போதைய மாவட்ட செயலாளரான முனுசாமி தரப்பை மட்டுமே கையில் வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த அணுகுமுறை தென் மாவட்டம் அதிமுகவில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 30ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள அகழாய்வு ஆராய்ச்சியத்தை பார்வையிட்டார். முன்னதாக மடப்புறத்தில் இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கீழடி எல்லையில் மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையிலான நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். அதிமுகவினரின் வாழ்த்து கோஷத்தை கேட்டதும் எடப்பாடி பழனிசாமி தனது காரை நிறுத்தினார். அவரிடம் செல்லூர் ராஜு பூங்கொத்து மற்றும் சால்வையை கொடுத்து வரவேற்று பேசினார். அவரை தொடர்ந்து கூறியிருந்த கட்சியினர் எடப்பாடிக்கு சால்வைகளை கொடுத்து வரவேற்றனர். அப்பொழுது செல்லூர் ராஜு கூட்டத்தை விலக்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏறி உட்கார்ந்து கொள்வதற்காக சென்றார். பின்புறம் கார் கதவை திறந்து உள்ளே சென்று உட்கார முயன்றபோது முன் சீட்டில் இருந்த எடப்பாடியிடம் பாதுகாவலர்கள் சொல்ல பின்னால் திரும்பி கையை கட்டியவாறு, வேண்டாம் வேண்டாம் அண்ணனே பின்னால் அந்த வண்டியில அதில் வாங்க அடுத்த வண்டியில வாங்கன்னு என கூறியபடி தனது காரில் ஏறவிடாமல் செல்லூர் ராஜுவை தடுத்து நிறுத்தினார். இதனை சற்றும் எதிர்பாராத செல்லூர் ராஜு காரின் பின்புறம் கதவை மூடிவிட்டு இறுகிய முகத்துடன் கூட்டத்திற்குள் இருந்து வெளியில் வந்தார். அப்பொழுது மற்றவர்கள் எடப்பாடியை வரவேற்று கொண்டிருந்த போது செல்லூர் ராஜு எடப்பாடியை கண்டுகொள்ளாமல் மனவேதனையில் திரும்பி செல்லும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
முதலில் காரில் ஏற்றாதது ஏன்? செல்லூர் ராஜு விளக்கம்: எடப்பாடி அவமதித்தது குறித்து செல்லூர் ராஜுவிடம் கேட்டபோது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருந்து இசட் பிரிவு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணங்களாகவே என்னை காருக்குள் ஏற்றவில்லை. காரினுள் பாதுகாவலர்கள் இருந்ததால் அடுத்த காரில் ஏறி சென்றேன் என்றார். புறக்கணிப்பு ஏன்? மதுரை திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு நடந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சரும் சொந்தமான தோட்டத்து வீட்டில் இருந்து ரூ.200 கோடி கொள்ளை போனதாக பாஜக சார்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் பாஜக வக்கீல் ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவு வெளியிட்டார். அது செல்லூர் ராஜுவுக்கு சொந்தமானது என்றும் தகவல் பரவியது. இந்த பணம் தேர்தலுக்கு செலவாக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கருப்பு பணம் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் செல்லூர் ராஜு உறவினர் ஒருவர் தனது வீட்டில்தான் ரூ.45 லட்சம் கொள்ளை போனது போலீசார் புகார் அளித்தார். இது தொடர்பாக செல்லூர் ராஜுவின் முன்னாள் டிரைவர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தை தன்னிடம் உடனடியாக சொல்லாததால் செல்லூர் ராஜு மீது எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இதனையடுத்து பல்வேறு நிகழ்ச்சியில் அவரை எடப்பாடி புறக்கணித்து வந்தார். போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த மடப்புரம் கோயிலில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொல்ல சென்றபோது கூட செல்லூர் ராஜுவை அழைத்து செல்ல வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் சிலர் மட்டுமே சென்றனர். அதோடு சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் ஆதரவாகவும் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து பேசினார். இதுவும் எடப்பாடிக்கு அவர் மீது எரிச்சலை ஏற்படுத்தியது. இதுபோன்ற செயல்கள் தான் செல்லூர் ராஜுவை எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து புறக்கணிப்பது அவருக்கு போட்டியாக உதயகுமார் மற்றும் சிலரை முன்னிறுத்தி வருவதாகவும் அதிமுகவினர் கூறுகின்றனர். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.